ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காரோ அசோக் செல்வன் இது வரைக்கும் பல படங்கள் ஹிட் கொடுத்தா கூட இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாமா. இந்த படத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, அழகம் பெருமாள், எஸ் பாஸ்கர், பகவதி பெருமாள் மற்றும் பல நடிகர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்பவர் கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா இதில் இசையமைச்சிருக்காரு. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, முதல்ல உமாசங்கர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட இயக்குனர் யார், டைரக்டர், பெரிய டைரக்டர் ஒரு படம் எடுத்துருக்காரு. அந்த படத்தை முதல்ல ரசிகர்லாம் கூட்டலாம் பயங்கரமாக ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி பாலாபிஷேகம் பட்டாசு வெட்டின்னு சொல்லிட்டு பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் டைரக்டர் இவங்க எல்லாமே அந்த சினிமா இதில் ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டைரக்டர் இன்னொரு கதை சொல்கிறாரு. பார்த்தியா என் படம் எவ்வளோவுக்கு ஹிட் ஆக போதும் பார்த்தியா அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நிமிஷத்தில் ஒரு பாதி இடைவேளைக்கு மேலேயே படம் ஃப்ளாப் ஆயிரும். படத்தை பார்த்த எல்லாருமே இந்த எத்து போனவன் என்னடா இப்படி படம் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே டேரக்டர் விரட்டி அடிக்க வருவாங்க. இவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இவரும் அவரோட ஃப்ரெண்டு தனியாக ஒதுங்கிடுவாங்க. ஒதுங்கின உடனே இவரை மட்டும் விரட்டி அடிக்க போயிடுவாங்க. இப்படியே இந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னா, இவர் இப்படியே போய்கிட்டு இருக்கல இவரோட லைஃப் இவர் ஒரு மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி குறும்பாக அலைஞ்சிக்கிட்டே இப்படி வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கையிலையா சரி படமும் எடுக்க மாட்டான், நல்ல படமும் எடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அப்பா பயங்கரமாக கழுவி ஊற்றுடுவார். வெக்கமான சூடு சொரணை எல்லாமே இவரை போய்கிட்டே இருப்பார். இந்த கட்டத்தில் அப்போ அந்த வழியாக எப்பயுமே ஒரு ஹீரோயின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பயங்கரமாக காமிப்பாங்களே ஒரு ரொமான்ஸ் மாதிரி. அந்த மாதிரி திடீர்னு ஒரு பட்டாசு புகலாம் வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் இவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினி. இவர் பார்த்து அப்படியே வாயை பிளந்துருவார். ஹீரோயினி எப்படியே பார்த்துட்டு அது பாட்டு போயிடும். கடைசியில் ஹீரோயின் ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவர் தொடர்ந்து அவங்கள விரட்டி லவ் பண்ண போவார். இப்படி லவ் பண்ணுற கட்டத்தில் கடைசியில் என்ன கூத்து நடக்கும்னா, இவர் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கர்ப்பமாயிடுவாங்க. கர்ப்பமானவொடனே அவரோட காதலை எங்கே போயிடுவார்னா, அவர் யூஎஸ்ஏ போயிடுவார். டேய் இங்கே நான் கர்ப்பமாயிட்டேன்டா, அந்த கரு எப்படியோ கழிக்கண்டா எப்படின்னா அவர் யூஎஸ்ஏல இருக்கார். அவர் லேட்டாக கல்யாணம் முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே உனக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர் அந்த பொண்ணை கழுவி ஊற்றுவார். சரி வா போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு டாக்டர் என்னங்க நீங்கள் இந்த வயசுலேயே போய்ட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் 2 அட்வைஸ் பண்ணி அவங்க கருவை கலைக்க போவாங்க. கலைக்க போயல அப்போ என்ன ஆகும்னா, அந்த நம்ம படத்தோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பார்த்துருவாங்க. என்ன சார் இங்கே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இல்லைம்மா நான் அந்த மாதிரி சும்மா வந்தேன் அப்படின்னோடனையும் அப்போ தான் விசாரிக்கையில் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கருப்பமாகி இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இதனாலே ஹீரோயினுக்கு போட்டு கொடுத்து ஹீரோயினை இவங்க மட்டும் பயங்கரமாக சண்டை போட்டு பெரிய பிரச்சனையே நடக்கும். ஆனால் படம் இப்படி பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை என்ன கதைன்னே சொல்ல முடியாது. அந்த காலத்தில் எடுத்த கதையை இந்த காலத்தில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒரு கதையாக இந்த படத்தில் டேரக்டர் எடுத்துருக்கிறாரு. எதுக்கு இந்த படத்தை இவர் எடுத்தாருன்னே தெரியல. இவ்வளோ தான் இந்த படத்தோட கதையே. கடைசியில் இவங்க 2 பேரும் சேருவாங்களா என்ன போடணும் அப்படின்னு தான் அந்த படம். அப்புறம் தனியாக ஒரு படம் தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஏன் ஓடுதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் ஊர்வசி என்னன்னா, அவங்க வேற ஒருத்தவங்களை மருமகளாக ஒரு செலக்ட் பண்ணி இவங்கள தான் நம்ம பையன் லவ் பண்ணுறவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த 2 கதையும் உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா அப்படி தான் இந்த படத்தோட முழுக்க கதைங்க. இந்த கதையை ஏன் எடுத்தாங்கன்னு தெரில. ஒரு மொக்க கதையை டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு படம் எல்லாருமே எடுக்கிறாங்க, நம்மளும் சேர்ந்து எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்தில் உள்ள கதைன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு எல்லா படத்துலையும் வர்ற கதையை ஒன்றா சேர்த்து மொத்தமாக சொதைப்பி வச்சுருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டால் வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா பார்த்து ஒரு தடவை பார்த்து சலிச்சு போகிற ஒரு மொக்க மூவின்னு சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.